ஈக் ஆசிட் இந்த கேட்டகரியிலும் ஞாபகம் வச்சுக்கணும். பாஸ்பரஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஐ சப்போஸ் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கணும். அண்டு பாஸ்பரஸில் பார்த்த மாதிரி ஹைப்போ கூட நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட். அது வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும் அது. ஸோ தட் இஸ் H2N2O2ன்னு இருக்கும். H2N2O2 தட் இஸ் அது நம்ம வந்து HNOன்னு வச்சுக்கலாம். This will be hypo-nitrous acid. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் என்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தான் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதர்வைஸ் இது உனக்கு இது போர்டுக்கு வந்து இந்த கொஷின்லாம் வராது. போர்டுக்கு வந்து ரெண்டு இது தான் வரும், நைட்ரிக் ஆசிட் அண்ட் நைட்ரஸ் ஆசிட் தான் வரும். நைட்ரிக் ஆசிட் வந்து போத் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸில் வந்து இம்ப்ளை ஆகும். அது nitric acid is unstable, nitrous is unstable, and this is most stable. This is also unstable. So stability unstability வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி பண்ணுவோம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி we have to look for the LOS and HOS. LOS HOS வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன இருக்கும்? -4 +3 வரும், +1 வரும். இதில் -6 +1 +5 வரும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? -2 +1 +1 வரும். ஸோ +5ன்றது வந்து HOS ஸ்டெபிலிட்டி. HOS ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ் டவுன் த குரூப்னு சொல்கிறோம். தேர்ஃபோர் +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறது மேக்ஸிமம் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ HNO3 இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் அண்ட் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். அதுதான் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம் நம்ம. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பரேஷன், யூ வில் பி ஸ்டடிங் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் இந்த லெபரட்டரி ஆஸ் வெல் ஆஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் எப்படி பண்ணுற பார்ப்போம். ஸோ நைட்ரிக் ஆசிட் வந்து யூ கேன் ப்ரிப்பேர். ஏதாவது சால்ட் எடுத்து நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணால் வரும். சப்போஸ் யூ டேக் எனி நைட்ரேட் சால்ட் எடுத்து அதில் ஹைட்ரோலைஸ் பண்ணனாலும் இல்லை ஆசிட் போட்டு ரிமூவ் பண்ணாலும் யூ வில் கெட் த நைட்ரிக் ஆசிட் பேக் பண்ண பார்க்கலாம். ஸோ இஃப் யூ ஹீட் இட் யூ வில் கெட் NaHSO4. இந்த ரியாக்ஷன் திருப்பி இது எல்லாத்துக்கும் ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட் கேட்டகரியில் தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகே, ஸோ உனக்கு அந்த ப்ரிப்பரேஷனை வந்து ஈக்குவேஷனாக கேட்பாங்க. ரொம்ப ரேராக வந்து ஸ்ட்ரெயிட் கொஷின்ஸ் கேட்பாங்க. கிவ் எனி 2 மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் தட் இஸ் வெரி ரேர். அது நார்மலாக அப்படி கேட்க மாட்டாங்க. ஓகே, ரெண்டாவது வந்து இண்டஸ்ட்ரியல் லெவலில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா ஆஸ்ட்வால்ஸ் ப்ராசஸ். இந்த நேம்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய நம்ம ப்ராசஸ்லாம் பார்க்க போகிறோம். இதில் ஆர்கானிக்கில் வரக்கூடிய நேமிங் ரியாக்ஷன்ஸ், இன்ஆர்கானிக்கில் வரக்கூடிய நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆஸ்ட்வால் ப்ராசஸில் வந்து வில் பி ப்ரிப்பேரிங் த நைட்ரிக் ஆசிட். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்து வி கன்வெர்ட் அமோனியா வந்து வில் பி கன்வெர்ட்டிங் இன்டு நைட்ரிக் ஆக்சைடு NO + H2O. ஸோ இதிலெல்லாம் வந்து கேட்டலிஸ்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நேமிங் ரியாக்ஷனில் வந்து கேட்டலிஸ்ட்டு தான் வரும். பிளாட்டினம் இல்லைன்னா ரோடியம். பிளாட்டினம் ஆர் ரோடியம் ஹை ப்ரெஷரில் இருக்கணும், ஹை டெம்பரேச்சரில் இருக்கணும். ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷரில் யூ வில் ஹேவ் திஸ் ப்ராசஸ். ஏன்னா அம்மோனியா வந்து நைட்ரஜன் பாண்டு நம்ம பாண்டு என்தால்பி பார்த்தோம். நம்ம பாண்டு என்தால்பி ஆஃப் ஹைட்ரைட்ஸ் பார்த்தோம். நீங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தோன்னா இது 2 சின்ன ஆட்டம் இல்லையா, சின்ன பாண்ட் இருக்கும். ஸோ இதோட பாண்ட் என்தால்பி வந்து அதிகமாக இருக்கும். இதோட பாண்ட் என்தால்பி அதிகமாக இருக்கிறதுனால யூ நீட் டு கிவ் மோர் ப்ரெஷர் டெம்பரேச்சர்லாம் கொடுத்தேன்னா தான் இந்த NH பாண்டு உடஞ்சி இது உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அந்த இடத்துல. அண்ட் திஸ் நைட்ரிக் ஆக்சைடு தட் இஸ் ஃபார்ம் அகெயின் வில் பி ரியாக்டட் வித் another ஆக்சிடைஸ் பண்ணி நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அண்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடை வந்து இஃப் யூ ஹைட்ரோலைசிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். காம்பவுண்ட் காம்பினேஷன் ரியாக்ஷனில் இதை பண்ணுவோம். ஸோ காம்பவுண்ட் காம்பினேஷன் ரியாக்ஷனில் பண்ணும்போது இந்த இடத்துல யூ வில் ஹேவ் HNO3 + NO. So this is the nitric acid prepared by the Ostwald process. யூஸ்வலாக இந்த மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியல் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து அக்வஸ் சொல்யூஷனாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அக்வஸ் சொல்யூஷனாக கிடைக்கும்போது கொஞ்சம் அது டைல்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுவோம். டீஹைட்ரேஷன்லாம் பண்ணி சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு டீஹைட்ரேட் பண்ணி டீஹைட்ரேட் பை யூஸிங் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ யூஸ்வலாக இதில் ஒரு லெஸ் பர்சன்டேஜ் கிடைக்கும். இதில் இஃப் யூ டீஹைட்ரேட் இட் யூ வில் கெட் இட் மோர் பர்சன்டேஜ். Okay, so that is the industrial method of preparation of nitric acid.
அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். ஸோ நான் நைட்ரிக் ஆசிட் பி பிளாக்கில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதுவாக இருந்தாலும் 4 பாண்டு போட்டு பண்ணுற மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நைட்ரிக் ஆசிடில் பார்த்தோன்னா நைட்ரிக் ஆசிடில் யூ ஹேவ் நைட்ரஜனுக்கு வந்து வேலன்சி 3 தான் உனக்கு. ஸோ வேலன்சி 3ன்றதுனால 5 பாண்டு வராது. ஏன்னா நம்ம பாஸ்பரஸ்க்கு சல்ஃபருக்கெலாம் போடும்போது நான் உங்களுக்கு 4 பாண்டு போட்டு போடணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அதுக்கு 5 பாண்டு இருக்கிறதுனால நம்ம 4 பாண்டு போட்டு பண்ணோம். பட் நைட்ரஜனுக்கு வந்து பென்டா வேலன்சி கிடையாது, ட்ரை வேலன்சி தான் அது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு 3 பாண்டு தான் நம்ம அதுக்கு போட்டுக்க முடியும். ஸோ ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜனுக்கு we will have HNO3ல ஒரு H இங்கே வந்துடும் உனக்கு. ஸோ அப்போது 3 பாண்டுக்கு இந்த மாதிரி உனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகிடுறது. பட் நைட்ரஜனில் வந்து ஒரு லோன் பேர் உனக்கு வரும். இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு லோன் பேர் வரும். பட் ஆக்சிஜனுக்கு வந்து டபுள் பாண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன், ஆக்டெட் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ஒரு ஆக்சிஜனுக்கு நம்ம டபுள் பாண்டு போட்டுட்டேன்னா இதுக்கு 2 லோன் பேர், இதுக்கு 2 லோன் பேர் போட்டோன்னா இதோட ஆக்டெட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அப்போ இந்த ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து 2 லோன் பேர் இருக்குது, இந்த ஆக்சிஜனுக்கு ஆக்டெட் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது, ஹைட்ரஜனுக்கு டியூப்ளெட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. நைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னாலும் 4 பாண்டு வந்துடுச்சிங்க. 4 பாண்டு வந்ததுனால நைட்ரஜனுடைய இதுவும் ஆக்டெட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. நைட்ரஜனுக்கு 4 பாண்டு வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். ஸோ அப்போ இந்த ஆக்சிஜனுக்கு என்ன ஆகும், இப்போ இதுக்கு வந்து நம்ம 3 லோன் பேர் நம்ம போடுற மாதிரி இருக்கும். 3 லோன் பேர் போட்டு யூ வில் ஹேவ் நெகட்டிவ் சார்ஜ் ஆன் திஸ் ஆக்சிஜன் ஆட்டம், பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் திஸ் நைட்ரஜன் ஆட்டம். ஸோ இது நம்ம 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஃபார்மல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. அந்த ஃபார்மல் சார்ஜஸ் மாதிரி தான் நம்ம போடுறோம். ஆக்சுவலாக நைட்ரிக் ஆசிட் வந்து H+ அண்ட் NO3- தான் இருக்கும் அது. ஸோ அதை தான் நம்ம இந்த மாதிரி ஃபார்மல் சார்ஜஸ் மாதிரி நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ நவ் திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் அ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். எப்படி நான் இதை கொஞ்சம் க்ளீனாக எழுதுனா அப்போ உனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். ஸோ யூ கேன் ரைட் இட் லைக் திஸ். இந்த மாதிரி டபுள் பாண்டுவோ, இங்கே ஒரு ஓ, இங்கே ஒரு ஹெச்ஓ, இதுக்கு வந்து 3 லோன் பேர் வந்துடும். 3 லோன் பேர் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும், இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஸோ வென் யூ ட்ரா த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் திஸ், then you have to shift to the double bond. Movement of pi bonds or lone pair of electrons, pi electrons or lone pair of electrons is called as resonance. So அப்போ இந்த lone pair இதுக்கு வந்துடும். So it will switch over between like this N, HO, திருப்பி Nல போய் இந்த பக்கம் இதுக்கு வந்து you will have the extra lone pair இதுக்கு வந்துடும், மைனஸ் சார்ஜ் வந்துடும். அதனால் தென் இதில் வந்து டபுள் பாண்டு வந்துடும், 2 லோன் பேர் வந்துடும், அந்த சார்ஜஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த 2 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். ஸோ இது வந்து சும்மா 1 மார்க்கில் உனக்கு இது கேட்கலாம். அதே மாதிரி நைட்ரேட் அயானுடைய NO3- இதோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கூட உனக்கு கேட்டாலும் கேட்கலாம் உனக்கு. ஸோ நைட்ரேட் அயானில் வந்து யூ வில் ஹேவ் லைக் திஸ் 3 பாண்டு தான் உனக்கு வரணும் நைட்ரஜனுக்கு எப்போவுமே. ஸோ 3 பாண்டு வரணும்னா நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ 3 ஓ வந்துடும், ஆக்டெட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி போட்டுக்கணும். ஒரு ஓக்கு டபுள் பாண்டு போட்டுக்கலாம். டபுள் பாண்டு போட்டுட்டேன்னா இதுக்கு 2 லோன் பேர் வந்துடும். அப்புறம் இன்னொரு இதுக்கு வந்து 3 லோன் பேர் போட்டுட்டேன்னா இதுக்கு ஆக்டெட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அப்போ மைனஸ் சார்ஜ் வந்துடும் அதுக்கு. அப்போ நைட்ரஜனுக்கு 4 பாண்டு இருக்கிறதுனால ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். அப்போது இன்னொரு ஆக்சிஜனுக்கு வந்து யூ வில் ஹேவ் த லோன் பேர், 3 லோன் பேர் வந்து இதுக்கும் உங்களுக்கு மைனஸ் சார்ஜ் வந்துடும். ஸோ யூ கேன் கீப் ஸ்வாப்பிங் பிட்வீன் த ரெசனன்ஸ் சார்ஜஸ். ஸோ ஆக்டெட் வர மாதிரி நீ பார்த்துட்டேன்னு சொன்னதுனாலே உனக்கு ரெசனன்ஸ் வரையிறது ஈஸியாகிடும். ஒரு ஆட்டத்துக்கும் 8 எலக்ட்ரான் வர மாதிரி, ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கும், 4 பாண்டு இருக்கணும், இல்லைனா 4 லோன் பேர் 3 லோன் பேர் ஒரு பாண்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துட்டேன்னா ஈஸியாக நீ வரையலாம். ஸோ இப்போ நவ் யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் லைக் திஸ். ஸோ இந்த பாண்டு இதுக்கு ஷிஃப்ட் ஆகலாம், இந்த பாண்டு இதுக்கு ஷிஃப்ட் ஆகலாம். அப்போது திஸ் வில் பி RS1 வரும். RS2 எழுதும்போது எப்படி எழுதுவோம், இங்கே டபுள் பாண்டு வந்துடும். அப்போ ஆக்சிஜனுக்கு இங்கே 2 லோன் பேர் வந்துடும். இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆனதுனால இந்த ஆக்சிஜனுக்கு யூ வில் ஹேவ் 3 லோன் பேர்ஸ் இங்கே வந்துடும். இதுக்கு மைனஸ் சார்ஜ் வந்துடும். இதுக்கும் வந்து 3 லோன் பேர்ஸ் ஏற்கனவே இருக்குது. ஹைட்ரஜன் டிசோசியேட் ஆனதுனால வந்த மைனஸ் சார்ஜ் இங்கே அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், நான் அடுத்த பை பாண்டு வந்து திஸ் இஸ் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் 2. ஸோ அடுத்த பை பாண்டு ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லும்போது என்ன ஆகும், நம்ம எதை வேணாலும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னு சொன்னால் இது வந்து திருப்பி இங்கே போயிடலாம் அந்த இடத்துல. அப்போ என்ன ஆகும், உனக்கு நைட்ரஜனில் வந்து
you will have this oxygen with 3 lone pairs again with a minus charge. இந்த இடத்துல வந்து டபுள் பாண்ட் O வந்துடும், இதுக்கு 2 லோன் பேர் வந்துடும். அப்புறம் இந்த ஆக்சிஜனுக்கு மறுபடியும் 3 லோன் பேர் இங்கே அப்படியே இருக்கும் வித் மைனஸ் சார்ஜ் இங்கே அப்படியே இருக்கும். ஸோ நைட்ரஜனுக்கு வந்து 4 பாண்ட் இருக்கிறதுனால ப்ளஸ் சார்ஜ் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ at any given point of time you will have 2 negative charges and 1 positive charges. ஸோ நெட் சார்ஜ் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் உனக்கு இருக்கும், அதுதான் இங்கே NO3 மைனஸ்னு உனக்கு இருக்குது. ஸோ திஸ் வில் பி யுவர் RS3 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் 3ஆக இருக்கும் அது. ஸோ யூ கேன் 3 பாண்டுக்கும் நீ ஸ்வாப் பண்ணுற மாதிரி நீ எழுதிக்கலாம். ஸோ 3 ஓக்கும் வந்து டபுள் பாண்டு வர மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இங்கே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனுக்கு டபுள் பாண்ட் இருக்குது, அப்புறம் இந்த ஆப்ஷனுக்கு டபுள் பாண்ட் இருக்குது, அப்புறம் இந்த ஆப்ஷனுக்கு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ 3த்துக்குமே டபுள் பாண்ட் வந்ததுக்கப்புறம் ரெசனன்ஸ் ஹைப்ரிட் வரையும்போது என்ன பண்ணுவோம், எல்லா ஸ்ட்ரக்சர்லேயும் இருக்கிற ஃபீச்சர்ஸை நம்ம இன்கார்பரேட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரில் பார்த்தோன்னா இப்போ 3 ஓ அப்படியே போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரில் பார்த்தோன்னா இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, செகண்ட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோன்னா இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது, தேர்ட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோன்னா இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது. அண்ட் ஸோ திஸ் வில் பி யோர் ரெசனன்ஸ் ஹைப்ரிட். ஸோ சார்ஜஸ்ன்னு பார்த்தேன்னு சொன்னால் 2 சார்ஜ் உனக்கு இருக்குது. NO3 மைனஸில் வந்து நெட் சார்ஜ் நெகட்டிவ் ஒரே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு மைனஸ் போட்டால், ஏதாவது ஒரு ஆக்சிஜனுக்கு மைனஸ் போட்டால் போடுறோம், நமக்கு 2 ஆக்சிஜனுக்கு நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் சப்போஸ் இதுக்கு போடுறேன்னு சொன்னால் இப்போ இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, அதே மாதிரி இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரில் பார்த்தோன்னா இந்த 2த்துக்கும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, நைட்ரஜனுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. 3வது ஸ்ட்ரக்சரில் பார்த்தோன்னா இதுக்கும் உனக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துருக்கு உனக்கு. ஸோ த நெகட்டிவ் சார்ஜ் இஸ் சார்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் த 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். ஸோ 3 NO பாண்ட், திஸ் வில் பி யுவர் ரெசனன்ஸ் ஹைப்ரிட். ரெசனன்ஸ் ஹைப்ரிடாக இருக்கும். ஸோ NO பாண்டில் பார்த்தோன்னா பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணால், இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் த பாண்ட் ஆர்டர் ஆஃப் NO பாண்ட் இன் தி நைட்ரேட் அயான் ஆர் நைட்ரேட் அயானில் பார்த்தோன்னா ஃபார்முலா என்ன அதுக்கு, வாட் இஸ் த ஃபார்முலா, total number of bonds in all resonance structures divided by total resonance structures. ஸோ இப்போ நீ இந்த NO பாண்ட் ஏதாவது ஒரு பாண்டு நீ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நீ இப்போ இந்த பாண்டை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. இந்த பாண்டை எடுத்துக்கிறேன்னு சொன்னேன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ இருக்குது, இதில் 2 இருக்குது, 2 3 4 பாண்டு இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா இந்த 3 ஸ்ட்ரக்சர்லேயும் யூ ஹேவ் 4 பாண்ட்ஸ் லைக் திஸ். ஸோ யூ வில் ஹேவ் 4 பாண்ட்ஸ் ஹியர். டோட்டல் 4 பாண்ட்ஸ் டிவைடட் பை ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா 3 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, RS1 RS2 RS3 இருக்குது. அப்போது உனக்கு எவ்வளோ வரும், 1.3 வரும். ஸோ NO bond will have a partial double bond character. It will be neither bond order na enna. What is bond order? Number of bonds present between 2 atoms is called as bond order. Therefore nitrate ion la irukra bond order pathana what a single bond illa double bond illa, it will be a partial, it will have a partial double bond character idhula irukum. So these are the inferences that you need to know. இது வந்து உனக்கு reaction mechanism க்கு வரும்போது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நேச்சுரலி திஸ் வில் ரிக்வயர் மோர் எனர்ஜி டு பிரேக். NO பாண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக உடையாது. நைட்ரேட் அயானில் இருக்கிற NO பாண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக உடையாது. ஓகே, தென் அதுக்கப்புறம் we will see the properties of nitric acid. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது நிறைய கொஷின் இதுலேருந்து வரும். ஏன்னா இது வந்து வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ரொம்ப சிம்பிள் தான், நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உனக்கு ரொம்ப தேவையில்லை. கலர்லெஸ் வித் பஞ்சன்ட் ஆர்டர் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீ லேபில் போய் அது நீ எடுத்து பார்த்தேன்னா தான் உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். இல்லைனா ஜென்ரலாக நீ எழுதுறத அப்படியே எழுதிக்கலாம். கலர்லெஸ் ஆர்டர்லெஸ் லிக்விட் அப்படின்னு நீ சும்மா எழுதிக்கலாம். அந்த இடத்துல மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட்லாம் ஒன்றால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி யூ ஷுட் நோ ஹவு ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட்ஸ் கேட்டகரியில் நீ வச்சுக்கணும். இப்போ நைட்ரிக் ஆசிட் இருக்குது, உனக்கு சப்போஸ் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், தெர்மல் டீகம்போசிஷன்னா என்ன, கேஸ் வெளியில் வரணும். கேஸ் வெளியில் வரணும்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருந்ததுன்னா வாட்டர் வரணும்னு சொன்னேன். இங்கே ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ வாட்டர் உனக்கு வெளியில் வராது. வாட்டர் உனக்கு வெளியில் வரணும்னா நீ இதை இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்பர் இங்கே 3 ஆக்சிஜன் இருக்கிறதுனால நீ 4 ஹைட்ரஜன் போட்டேன்னா தான் உனக்கு அது வெளியில் வரும். 4 ஹைட்ரஜன் போட்டேன்னா எவ்வளோ வரும், 2H2O வரும் உனக்கு. அப்புறம் வேறு என்ன வரும் உனக்கு, நைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கிறதுனால நைட்ரஜன் ஆக்சைடு வரும். ஏன்னா இந்த NO3 பாண்டு உடையாதுன்னு நான் சொன்னேன். இட் ரிக்வயர்ஸ் மோர் எனர்ஜி அப்படின்னு சொன்னேன்.
and then oxygen will vara. Because it is an oxidizing agent, oxygen will be released. So இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து லாஜிக்கலாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு கற்றுட்டேன்னா எந்த ரியாக்ஷனாக இருந்தாலும் நீ ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, ஸோ அண்ட் யூ நோ இட் இஸ் அசிடிக் இன் நேச்சர். அதனால் என்ன, Arrhenius equation prakaram, if you take an aqueous solution of nitric acid, now you can see that this is an acid, this is not an acid but neutral compound. இது நம்ம அந்த ஆர்கானிக்கில் நான் உங்களுக்கு சொன்ன அந்த ஆர்கானிக் ஸ்கீமாவில் சொன்ன அந்த டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். when there are two acids, acid மாதிரி இது ஆசிட் கிடையாது இருந்ததுன்னு சொன்னால் stronger one will protonate the weaker one. ஸோ this nitric acid இது வந்து it will protonate this. அப்போ உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், H3O plus ஃபார்ம் ஆகும், H3O plus ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் NO3 மைனஸ் ஃபார்ம் ஆகும், NO3 மைனஸ். அதாவது இந்த ஈக்குவேஷன் ஆக்சுவலாக எப்படி வரும்னா, first nitric acid will dissociate to produce H plus plus NO3 minus because it is a strong acid, 100% dissociate ஆகிடுவாங்க. This is an electrophile which requires electron. Now this will go and ask for electron from the water. வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜன் இருக்கிற எலக்ட்ரானை வாங்கின்னு சொன்னால் it will try to form a coordinate bond like this. ஒரு lone pair donate பண்ணி it will form a coordinate bond, and since oxygen lost its lone pair it will form a positive charge. இதுதான் நம்ம வந்து we call this as hydronium ion. We call this as hydronium ion. Cation இது H plus நம்ம ஜென்ரலாக போடுவோம். H plusன்றது தான் நம்ம HO3 plus அப்படின்றது போடுவோம். ஸோ மிச்சம் என்ன இருக்கும், NO3 minus இந்த அப்படியே இருக்கும் அந்த இடத்துல. ஸோ this is how we have to remember. So when a system contains two acids, the stronger one will protonate the weaker one. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அசிடிக் நேச்சர். மூணாவது ப்ராப்பர்ட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி, ஆக்சிடைசிங் நேச்சர். ஆக்சிடைசிங் நேச்சர் இது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு சிச்சுவேஷன். இது ட்ரிக்கியான ஒரு சிச்சுவேஷன். ஸோ ட்ரிக்கினா என்ன, டிபெண்டிங் அப்பான் நம்ம எந்த காம்பவுண்டு கூட ஆக்சிடைஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இட் வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் உனக்கு கிடைக்கும். நைட்ரிக் ஆசிட், ஸோ நைட்ரிக் ஆசிட் இஸ் a ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அது நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீ இது வந்து ஆக்சிடைசிங் நம்பர் வச்சு தான் நீ இதை சொல்லணும். ஸோ -6 + 1 + 5. ஸோ இதில் பார்த்தோன்னா நைட்ரிக் ஆசிட் வந்து ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. therefore it cannot lose any more electron, it can only gain electrons, which means it undergoes reduction. Therefore it will act as a oxidizing agent. Whereas if you take nitric acid, nitrous acid எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா nitrous acidல வந்து you will have -4 + 1 + 3 வருது. +3ல இருக்கிறதுனால this can go to either +5க்கு போகலாம், or it can come down to +2 or +1க்கு வரலாம். That means it can undergo both oxidation as well as reduction, which means it can act as both reducing agent and oxidizing agent. So இது வந்து ஒரு கான்செப்ட் கொஸ்டின். அது என்ன, while nitrous acid act as while nitrous acid acts as both oxidizing agent and reducing agent. Nitric acid acts as oxidizing agent only. Give reason. ஸோ எந்த கொஷின் கேட்டாலும் நீ வந்து யூ ஷுட் லுக் அட் ஒன்லி த ஆக்சிடேஷன் நம்பர். பி பிளாக்ல எந்த கொஷின் கேட்டாலும் அந்த காம்பவுண்டினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் முதல்ல எழுதிடணும். ஃபஸ்ட்டு எலிமெண்ட் சம்மந்தமான கொஷினாக இருந்ததுன்னு சொன்னால் அனோமலஸ் பிஹேவியர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இல்லைன்னா LOS HOS ஸ்டெபிலிட்டி வச்சு சொல்லணும். இல்லைன்னா பாண்ட் என்தால்பி, பாண்ட் லென்த் வச்சு ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன்னா யூ வில் பி ஏபிள் டு நோ தி ஆன்சர் டு திஸ். ஸோ நார்மலாக வந்து இப்போது நைட்ரிக் ஆசிட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஏன்னு பார்த்துட்டோம். பட் இந்த மாதிரி நம்ம வெறும் ஆக்சிடேஷன் நம்பர் மட்டும் வச்சு ரியாக்ஷனில் நம்ம அதை சொல்ல முடியாது. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன, ஐதர் இட் ஹாஸ் டு டொனேட் ஆக்சிஜன், ஆர் இட் ஹாஸ் டு ரிமூவ் ஹைட்ரஜன், ஆர் இட் ஹாஸ் டு இன்க்ரீஸ் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த காம்பவுண்ட். ஸோ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் பண்ணணும், அப்படி இல்லைனா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் பண்ணணும், அப்படி இல்லைனா இன்க்ரீஸ் இந்த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த காம்பவுண்டை பண்ணணும். இதை பண்ணால் தான் அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, now HNO3
if you see, if you take say concentrated HNO3 எடுத்துக்கிறோம் அப்படின்னா நல்லா கவனமாக பார்த்துக்கோ. ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லி கொடுக்குறேன், அது ஈஸியாக நீ ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா நைட்ரிக் ஆசிடில் வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் வரும் உனக்கு, அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நிதானமாக கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னா யூ வில் பி ஏபிள் டு ரிமெம்பர் இட் ஈஸிலி. ஓகே, ஸோ NO2 வரும், and then you will have the nascent oxygen that is formed. So concentrated இப்போ வந்து you will have to இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நீ ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது why nitric acid is an oxidizing agentக்கு ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சு நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ரெண்டாவது அது ஈக்குவேஷனில் எப்படி வருது வெளியில் வருதுன்னு. அதே மாதிரி இஃப் யூ டேக் டைல்யூட் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா, கான்சன்ட்ரேட்டட் எடுத்துட்டேன்னா அந்த மாதிரி இருக்கும். டைல்யூட் எடுத்துட்டேன்னா ரிமெம்பர், கான்சன்ட்ரேட்டட் எடுத்துட்டேன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு வில் பி த ப்ராடக்ட். கான்சன்ட்ரேட்டட் வந்தால் அதாவது இது வந்து +5 இருக்குது இல்லையா, அப்போது இது இங்கே -4, அப்போ +3க்கு வந்துடும். டைல்யூட் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா எவ்வளோ கம்மியாகுதுன்றதை பாரு. அதாவது நவ் திஸ் வில் பிகம் +2 அண்ட் தென் இதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். யூ ஹேவ் டு பேலன்ஸ் திஸ். ஓகே, ஸோ யூ வில் ஹேவ் 2N1 வச்சுக்கோ, 2N1 வரும். கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் வந்து நல்லா ஆக்சிடைஸ் பண்ணும், அதனால் அது ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அதாவது எந்த மெட்டலையாவது எந்த காம்பவுண்டையாவது இது ஆக்சிடைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால கம்மியாக கொடுத்தாலே போகும். அதாவது கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். +5லேருந்து +3க்கு வந்துடுதுன்னு சொன்னாலே அதால் ஆக்சிடைஸ் பண்ணிட முடியும். ஆனால் டைல்யூட் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா அதால் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. அதனால் அப்போ என்ன பண்ணணும், +5லேருந்து +2 வரைக்கும் வந்ததுன்னு சொன்னால் தான் அதால் ஆக்சிடைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் லாஜிக் தட் யூ கேன் ரிமெம்பர் டு இந்த ப்ராடக்ட்ஸை நீ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஒன்றுத்தில் வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு வரும், இன்னொன்றில் வந்து நைட்ரஜன் ஆக்சைடு வரும், நைட்ரிக் ஆக்சைடு ஒன்று வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ரிமெம்பர் தீஸ் 2 ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம நிறைய காம்பவுண்டுக்கு எழுதலாம். நீ எல்லாத்துலேயும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, ஆக்சிடேஷன் நம்பர் ஜாஸ்தி ஆகணும், அப்படி இல்லைன்னா O ஆட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீ ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு C+ கார்பனில் வந்து இப்போ நைட்ரிக் ஆசிட் போடுறேன்னு வச்சுக்கோ. கார்பனில் நைட்ரிக் ஆசிட் போட்டேன்னா கொஷின் இப்படி தான் இருக்கும். சம்டைம்ஸ் கொஷின் இப்படி தான் இருக்கும் உனக்கு. ஸோ உனக்கு அவங்க கொடுக்குறோம் கான்சன்ட்ரேட்டடாக நைட்ரிக் டைல்யூட்டான்னு கொடுப்பாங்க. சப்போஸ் அப்படி கொடுக்கலன்னா பை டிஃபால்ட்டாக நீ இதை எடுத்துக்கலாம். If they are not mentioning it as a concentrated or dilute, you can take this as concentrated as default எடுத்துட்டு போட்டுடலாம். ஸோ கான்சன்ட்ரேட்டட் டிஃபால்ட்டாக எடுத்துட்டு அவனுக்கு என்ன வரும், NO2 ப்ராடக்டாக வரும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இதுக்கு இட் டசன்ட் ரிக்வயர் மச், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ஈஸியாக ஆக்சிடைஸ் பண்ணிவிடுவோம். ஸோ கார்பன் ஆக்சிடைஸ் பண்ணால் அவனுக்கு என்ன வரும், நைட்ரிக் ஆசிட் வந்து இட்ஸ் a ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இல்லையா, அதனால் கார்பனை வந்து ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும். ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னா +4க்கு அது கொண்டு போயிடும். சரியா, அப்போ இது என்ன ஃபார்ம் பண்ணிடும், இது வந்து NO2 இது ஃபார்ம் பண்ணிடும். NO2 ஃபார்ம் பண்ணிடும், ப்ளஸ் H இருக்கிறதுனால வாட்டர் வில் பி த அனதர் ப்ராடக்ட் ஹியர். ஸோ நீ எந்த காம்பவுண்ட் எடுத்துட்டேனாலும் அதில் அதே மாதிரி இப்போ சல்ஃபர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, S8 எடுத்துக்கிறேன், அதில் நைட்ரிக் ஆசிட் போடுறேன், பை டிஃபால்ட் அது கான்சன்ட்ரேட்டட் தான் அவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுட்டேன்னா அது என்ன பண்ணும், ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். சல்ஃபரோட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுனா என்ன, it will form with acid இருக்கிறதுனால it will form H2SO4. HO இருக்கிறதுனால it will go to +6 ஸ்டேட்டுக்கு போயிடும். as usual கான்சன்ட்ரேட்டட் நம்ம எடுத்துக்கிறதுனால NO2 வந்துடும், ப்ளஸ் வாட்டர் வந்துடும். பட் இந்த மாதிரி நீ எழுதுனா உனக்கு ½ மார்க் தான் கொடுப்பான், 1 மார்க் வராது. 1 மார்க் வரணும்னா நீ இதை பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பேலன்சிங் என்னோடய வீடியோ இருக்குது, அந்த வீடியோவில் போய் பாரு, நான் அது ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு. அது புரியலைன்னா அப்புறமா எனக்கு யாராவது கேளுங்க, ஐ வில் டெல் யூ. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீ ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணினா நீ போட்டுடலாம். ½ மார்க் உனக்கு, ஃபுல் மார்க் உனக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எழுதுறது. ஸோ எந்த காம்பவுண்ட் வேணாலும் நீ எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் சே அயோடின் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. அடுத்து அயோடின் எடுத்துட்டேன்னா எந்த காம்பவுண்ட் எடுத்துட்டேன்னாலும் இது 0ல் இருக்குது இல்லையா, இட் ஹேஸ் டு கோ டு ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன, நீ அந்த பி பிளாக் ஃபுல்லாக படிச்சேன்னா உனக்கு தெரியும். குரூப் 18 நம்ம இன்னும் படிக்கல. யூ வில் ஹேவ் அயோடிக் ஆசிட் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் ஹாலோஜன் உனக்கு வரும். அதில்
இதோட HOS LOS ஞாபகம் வச்சுட்டேன்னா கூட நீ இதை பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ உனக்கு வந்து இது +5க்கு வந்துடும். +5க்கு இட் வில் கோ ஆக்சிடைஸ் பண்ணிவிடுவது. ஸோ ஆக்சுவலாக ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு பார்த்தோன்னா +7 வரும் உனக்கு. அயோடைடில் வந்து +7 வந்து அவ்வளோ ஈஸியாக வராது, ஏன்னா அது ரொம்ப பெரிய ஆட்டம்ன்றதுனால +7 கொண்டு வரது கஷ்டமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து +5க்கு தான் அது கொண்டு போகும். ஆஸ் யூஷுவல் நைட்ரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும், வாட்டர் ஃபார்ம் ஆகும் பை டிஃபால்ட் கான்சன்ட்ரேட்டட் எடுத்துக்கிறதுனால. ஸோ யூ டேக் எனி காம்பவுண்ட் சே ஃபாஸ்பரஸ் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன்னா என்ன வரும், மென்ஷன் பண்ணலைன்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட்னு நினச்சிக்கணும் நீ. ஃபாஸ்பரஸ் வந்து 0ல் இருக்குது. ஸோ அப்போ உனக்கு என்ன வரும், மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு அது கொண்டு போயிடும். மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுனா என்ன, ஃபாஸ்பரஸ்க்கு வந்து +5 வரணும். அப்போது O4 போட்டுட்டேன்னா H3 வந்துடும். ஸோ -8 +3 +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு அது கொண்டு வந்துடும். ஸோ யூ வில் ஹேவ் அகெயின் NO2 ஃபார்ம் ஆகிடும், H2O ஃபார்ம் ஆகிடும். பேலன்ஸ் பண்ணணும் அது எல்லாத்தையும். ஸோ பேலன்சிங் நான் தனியாக சொல்லிக் கொடுக்குறேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ரிமெம்பர் எனி காம்பவுண்ட் யூ டேக். அதே மாதிரி மைனஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன வரும், மைனஸில் இருந்ததுன்னு சொன்னால் 0ல் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் KI + HNO3 எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா இது வந்து -1ல் இருக்குது இல்லையா. -1ல் இருந்ததுன்னா ஜென்ரலாக 0க்கு தான் வரும். 0க்கு வந்து கான்சன்ட்ரேட்டட் எடுத்துக்கிறோன்னு சொன்னால் NO2 + H2O வந்துடும். NO2 + H2O வந்துடும். KI K + ion சொல்யூஷனில் அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி H2S இஃப் யூ டேக் எனி காம்பவுண்ட், ஸோ ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த reagent. If you look at nitric acid, then you will know that it is going to act as a oxidizing agent. மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பாரு. மென்ஷன் பண்ணலைன்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட்னு எடுத்துக்கணும். கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட்னு எடுத்துட்டேன்னா NO2 will be the NO2 + H2O will be the byproduct. டைல்யூட் கொடுத்துருந்தாங்கன்னா NO + H2O will be the byproduct. ஏன்னா டைல்யூட்டால் அவ்வளோ ஈஸியாக ஆக்சிடைஸ் பண்ண முடியாது, அதனால் அது நல்லா ரெடியூஸ் ஆகிடும். அது வேறு கான்சன்ட்ரேட்டட் வந்து ஈஸியாக ஆக்சிடைஸ் பண்ணுறதுனால அது ரொம்ப கொஞ்சமாக தான் ரெடியூஸ் ஆகும் அந்த. ஸோ அந்த மாதிரி நீ ஞாபகம் வச்சுட்டேன்னா ஈஸியாக நீ ஆன்சர் பண்ணலாம். ஸோ H2S போட்டோன்னா சல்ஃபர் வந்து உனக்கு இங்கே யூ வில் ஹேவ் த precipitation ஆஃப் தி சல்ஃபர். ஸோ எந்த இது எடுத்துருந்தாலும் யூ கேன் ஈஸிலி precipitate. இப்போ வந்து நைட்ரிக் ஆசிடில் ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க கொடுக்கலன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா டைல்யூட்டில் போடும்போது ப்ராடக்ட் என்ன வரும், கான்சன்ட்ரேட்டடில் போடும்போது என்ன வரும்ன்றதை நம்ம பார்த்தோம். தட் இஸ் NO2 அண்ட் NO, இது ரெண்டும் ஃபார்ம் ஆகிறது நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது ஒவ்வொரு நவ் யூ வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ். வெரி டைல்யூட் நைட்ரிக் ஆசிட், டைல்யூட் நைட்ரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், ஹாட் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். இந்த ஒன்றுலேயும் வந்து எல்லாத்துலேயும் வந்து பேசிக்காக ஆக்சிடேஷன் தான் பண்ணும், பட் பை ப்ராடக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை மட்டும்தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பை ப்ராடக்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் நான் ஒரு க்ளோஸ் சொல்லியிருந்தேன். என்னது, கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அப்போது +5லேருந்து அது +4 வரைக்கும் வரும், இல்லை +4 வரைக்கும் வரும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். டைல்யூட்டில் வந்து +5லேருந்து +2க்கு வருதுன்ற மாதிரி பார்த்தோம் டைல்யூட்டில். இப்போது வெரி டைல்யூட் அப்படிலாம் பார்க்கும்போது என்ன ஆகும், இன்னும் வந்து உனக்கு வேறு மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் உனக்கு வரும். ஸோ என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வரும் அப்படின்றது ஒரு சிம்பிள் ஸ்டெப்பில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், அந்த ஷார்ட்கட் நல்லா கவனமாக பார்த்துக்கோ. ஸோ இதுலேயே இன்னும் கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா, சப்போஸ் யூ ஹேவ் SO2ல் HNO3 போட்டால் என்ன வரும், இட் இஸ் +4ல் இருக்குது. இப்போது +4ல் இருக்கிறதுனால +6க்கு போய்டும். அது சல்ஃபர் ஓசேட். இப்போது சல்ஃபரோட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +6. ஸோ இட் வில் கோ டு SO3க்கு போய்டும். அது SO3க்கு கொண்டு போகலாம். SO3ன்றது ஒன்று. நைட்ரிக் ஆசிட் போடுறதுனால எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஜென்ரலாக ஆசிட் தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவாங்க. திஸ் வில் பி ஆக்சுவலி sulfuric acid will be formed here. It will also have the same oxidation state. So that you have to remember. Concentrated எடுத்துட்டோம்னு சொன்னால் NO2 வெளியில் வரும். டைல்யூட் எடுத்துட்டோம்னு சொன்னால் NO வெளியில் வரும். If you take dilute, then you will get same product சேமாக தான் இருக்கும். ப்ராடக்டில் வந்து ரொம்ப சேஞ்ச் வராது, பட் யூ வில் கெட் பை ப்ராடக்ட் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உனக்கு. ஸோ அதே மாதிரி யூ டேக் எனி காம்பவுண்ட், இஃப் யூ டேக் எனி ஃபெரஸ் காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் ஃபெரஸ் சல்ஃபேட்
ஃபெரஸ் சல்ஃபேட் எடுத்துட்டு நைட்ரிக் ஆசிட் போட்டேன்னு சொன்னேன்னா என்ன வரும்? இது +2ல் இருக்குது இல்லையா, இது +2, இது -2. அப்போ ஃபெரிக் சல்ஃபேட் வரும். Fe2SO4 த்ரைஸ் வந்துடும். Fe2SO4 த்ரைஸ் வந்துடும். கான்சன்ட்ரேட்டட் போட்டோன்னா NO2 + H2O வந்துடும். டைல்யூட் போட்டேன்னா NO + H2O வந்துடும். டைல்யூட் போட்டேன்னா you will have this same compound. So this is what you have to remember in general reactions of nitric acid. So எந்த காம்பவுண்ட் போட்டாலும் கான்சன்ட்ரேட்டட்னா NO2 வந்துடணும், டைல்யூட்னா NO வரும், NO + H2O வரும். அண்ட் இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பரை நீ க்ரைட்டீரியாவாக வச்சுக்கணும். அண்ட் மைனஸில் இருக்குதுன்னு சொன்னால் அது ஜென்ரலாக மைனஸில் இருக்குதுன்னு சொன்னால் அது 0க்கு போகும் ஜென்ரலாக. ஃபர்தராக அதை ஆக்சிடைஸ் பண்ணணும், ஃபர்தர் ஸ்டக் ஹீட்டிங் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் ஃபர்தராக அந்த -0லேருந்து மறுபடியும் அது ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது உனக்கு. ஸோ இப்போ நீ அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீ வச்சுக்க வேண்டியது கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போட்டால் NO2 + H2O, டைலூட் நைட்ரிக் ஆசிட் போட்டால் NO + H2O. மைனஸில் இருக்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 0க்கு போகும். இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் கான்சன்ட்ரேட்டட் போட்டால் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு ஆக்சிடைஸ் பண்ணிடும். டைல்யூட் போட்டாலும் அதே மாதிரி ஆக்சிடைஸ் பண்ணோம், பட் ப்ராடக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆக்சிடைசிங் கெப்பாசிட்டியில் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது உங்களுக்கு. ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட், சல்ஃபர் டை ஆக்சைடு எது போட்டேனாலும் ப்ராடக்ட் will go to the highest oxidation state. ஏன்னா பிகாஸ் நைட்ரிக் ஆசிட் இஸ் a good oxidizing agent. ஓகே, இப்போது மெட்டல்ஸ் கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். நைட்ரிக் ஆசிட் வந்து மெட்டல்ஸ் கூட எப்படி ரியாக்ட் ஆகுது, ஒவ்வொரு மெட்டல் கூட, அதாவது மோர் ரியாக்டிவ் மெட்டல் கூட எப்படி ரியாக்ட் ஆகும், லெஸ் ரியாக்டிவ் மெட்டல். ஸோ இதில் வந்து நீ இது ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? PSBC mesentyl, PSBC mesentyl, H chop or chapa. So you have potassium, sodium, barium, calcium. இதெல்லாம் வந்து highly reactive metal. This is highly reactive metal. Magnesium, aluminum, zinc, iron, nickel, tin, lead. இது வந்து reactive metal. This will be reactive metal. These are all less reactive metal. ஸோ இப்போ நீ இதுலேருந்தே லாஜிக் பார்க்கலாம். நல்ல ரியாக்டிவ் மெட்டலுக்கு வந்து நைட்ரிக் ஆசிட் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஸோ த அமௌண்ட் ஆஃப் கஷ்டம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை நைட்ரிக் ஆசிட் வில் பி லெஸ் இன் த கேஸ் ஆஃப் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல். பிகாஸ் இதுவும் ஹைலி ரியாக்டிவ், நைட்ரிக் ஆசிடும் நல்ல ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட ஆக்சிடேஷன் நம்பர் ரொம்ப குறையணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு லாஜிக் ஞாபகம் வச்சுக்கோ. ரியாக்டிவ் மெட்டலில் இதை விட கொஞ்சம் கம்மியான, இந்த ரியாக்டிவ் மெட்டலில் கொஞ்சம் நைட்ரிக் ஆசிட் கஷ்டப்படணும். நைட்ரிக் ஆசிட் கஷ்டப்படுறதுனா என்ன அர்த்தம்? +5லேருந்து +3 இல்லை +2க்கு வரணும். இதில் பார்த்தோன்னா கம்மியாக கஷ்டப்படும்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? +5லேருந்து +4க்கு வந்தாலே போகிறோன்னு அர்த்தம். லீஸ்ட் ரியாக்டிவில் பார்த்தோன்னா ரொம்பவே கஷ்டப்படணும், அப்போ தான் இதை ஆக்சிடைஸ் பண்ண முடியும். அதனால் ரொம்ப கஷ்டப்படுறதுனால நைட்ரிக் ஆசிட் என்ன பண்ணணும்? +5லேருந்து +3, +2, +1 ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லாஜிக்கை நீ ஞாபகம் வச்சுக்கோ. பட் என்ன ப்ராடக்ட் வரணுன்றதை நம்ம இப்போ ஒன்றா பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ நவ் இஃப் இட் டேக்ஸ் நைட்ரிக் ஆசிட் இப்போ நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோ. நைட்ரிக் ஆசிட் எடுத்துட்டேன்னா ஜென்ரலாக இஃப் யூ டேக் நைட்ரிக் ஆசிட் ப்ளஸ் எனி மெட்டல், இஃப் யூ டேக் எனி மெட்டல், உனக்கு மெட்டல் நைட்ரேட் வில் பி த ஃபஸ்ட் ப்ராடக்ட். எந்த இது போட்டாலும், கான்சன்ட்ரேட்டட் போட்டாலும் சரி, டைல்யூட் போட்டாலும் சரி, வெரி டைல்யூட் போட்டாலும் சரி, எது போட்டாலும் உனக்கு மெட்டல் நைட்ரேட் எது போட்டேனாலும், ஹாட்டாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, மெட்டல் நைட்ரேட் உனக்கு ஒரு ப்ராடக்டாக வந்துடும். ப்ளஸ் மிச்சம் இருக்கிறது வந்து ஹைட்ரஜன் உனக்கு தனியாக இருக்கும். உனக்கு நேசன்ட் ஹைட்ரஜன் மாதிரி தனியாக இருக்கும். இந்த ஹைட்ரஜன் தனியாக இருக்கும். And in the nitric acid, the second molecule of nitric acid are like this. In the reduction kuda varumbodhu da unakku you will get the reduction product. You will get the reduction product plus water unakku. So idu da nammaloda principle nyavam vechikka vendiya principle in the nitric acid with the reaction with the metals la. So now we will see, suppose you take nitric acid and then if you add ஒரு ஹைட்ரஜன், ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போகும். ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போச்சுன்னா NO2 ஃபார்ம் ஆகும். அண்ட் இஃப் யூ ஆட் ரெண்டாவது ஹைட்ரஜன்,
ரெண்டாவது ஹைட்ரஜன் பண்ணால் மறுபடியும் ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளில போச்சுன்னு சொன்னால் you will have NO ஃபார்ம் ஆகும். மறுபடியும் if you add some more hydrogen again water molecule will be removed. அப்போ உனக்கு அமோனியா ஃபார்ம் ஆகும். again if you now இப்போ எல்லாமே உனக்கு போயிட்டதுனால மேக்ஸிமம் 5க்கு மேலே ஆட் பண்ண முடியாதுன்றதுனால another molecule of nitric acid will react now. Another molecule of nitric acid will react and form a salt. Ammonium nitrate form ஆகும். தெர்மல் டிகம்போசிஷனில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தெர்மல் டிகம்போசிஷனில் அமோனியம் நைட்ரேட்டை ஹீட் பண்ணால் என்ன வரும்? 4 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 2 வாட்டர் மாலிக்யூல் வெளில வந்துடும். ப்ளஸ் மிச்சம் என்ன இருக்கும்? இது போயிடுத்து 2 இது போயிடுது. அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? N2O இருக்கும். So this is what you have to remember for remembering the products of nitric acid. So எல்லாத்துலேயும் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பார்த்தோன்னா யூ கேன் சி +5 இருக்குது, +5 இருக்குது, இங்கே +4, இங்கே +2, இங்கே என்ன வரும்? -3 வந்துடும். இங்கே இந்த இடத்துலலாம் காம்பவுண்ட் வரும். இங்கே வந்து திருப்பியும் -2 +2 +1 வந்துடும். இங்கே finally you will get +1. Okay, so you can see the gradual reduction in the oxidation number. So oxidation number reduce ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? it is undergoing reduction ன்னு அர்த்தம். அதுதான் நம்ம இங்கே ஹெச் போட்டு காமிச்சிருக்கோம் நம்ம. ஸோ இது நாம் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா மெட்டலுடைய ரியாக்ஷனை வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூ வில் சி வெரி டைல்யூட் நைட்ரிக் ஆசிட். வெரி டைல்யூட்னா என்ன அர்த்தம்? நைட்ரிக் ஆசிட் ரொம்ப கஷ்டப்படணும்னு அர்த்தம். ஸோ நைட்ரிக் ஆசிட் has to undergo difficulty. ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் அதால் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப டைல்யூட்டாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்றுத்தை ஆக்சிடைஸ் பண்ணணும்னு சொன்னால் அது இட் ஹஸ் டு வெரி டைல்யூட்னா நம்ம ஜென்ரலாக 1 to 2% நைட்ரிக் ஆசிடை வந்து வெரி டைல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் அதை பண்ண முடியும். அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் if you take a more reactive metal வந்து if you take nitric acid very dilute, this is very dilute. லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்க. வெரி டைல்யூட்னா மோர் ரியாக்டிவ் மெட்டலில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். எந்த நைட்ரிக் ஆசிட் போட்டாலும் ப்ராடக்ட் என்ன வரும்? நைட்ரேட் வந்துடும் சொல்லியிருந்தோம் முன்னால் இல்லையா? மெட்டல் நைட்ரேட் வில் பி த ப்ராடக்ட். ஸோ அது வந்துடும் அண்ட் ஹைட்ரஜன் வில் பி ரிலீஸ்ட். எந்த வெரி டைல்யூட் மெக்னீஷியம் அண்ட் மேங்கனீஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து யூ வில் ஹேவ் மெட்டல் நைட்ரேட் தட் இஸ் ஃபார்ம். இதோட ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஞாபகம் இருந்தால் தான் இந்த ஃபார்முலாவை கரெக்டாக எழுத முடியும். இல்லைனா இருக்குது. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம இவ்வளோ ரியாக்ஷனை படிச்சுட்டு கடைசியில் இதுலேருந்து ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் கேட்பாங்க. இஃப் அட் ஆல் தே ஆஸ்க் யூ ஒன்லி ஒன் ரியாக்ஷன். ஸோ அந்த ரியாக்ஷனுக்கு நம்ம கரெக்டான ப்ராடக்ட்டை நம்ம எழுதணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நான் இந்த லாஜிக் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து இந்த லாஜிக் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த லாஜிக் நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு இன் ஜென்ரல் எந்த மெட்டல் போட்டாலும் நைட்ரேட் ஃபார்ம் ஆகிடும் போட்டுருந்தோம். ப்ளஸ் ஹைட்ரஜன் வந்துடும் உங்களுக்கு. அண்டு கான்சன்ட்ரேட்டட் போட்டால் NO2 வரும், டைல்யூட் போட்டால் NO வரும். அது ஞாபகம் வச்சுக்கோ. இந்த N2O NH3 எப்போ வரும்ன்றதை மட்டும் நம்ம பார்க்கலாம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது இதில் வெரி டைல்யூட்டுக்கு அப்புறமா கோல்டு டைல்யூட்டில் போடும்போது எந்தெந்த மெட்டல்லாம் ரியாக்ட் ஆகும்னா மெசென்டில் டின், அயர்ன் இதெல்லாம் வந்து. ஸோ மெசென்டிலில் வந்து எல்லாம் உனக்கு இது ரியாக்ட் ஆகும். மெசென்டில் மெக்னீஷியம், அலுமினியம், ஜிங்க், அயர்ன், நிக்கல், டின், லெட் இதெல்லாம் வந்து இதில் ரியாக்ட் ஆகும். மெசென்டிலில் ரியாக்ட் ஆகும். ஸோ யூ டேக் எனி metal with nitric acid. Metal nitrate will be the product. Zinc powder formula where in highest oxidation state 2. So plus உனக்கு H வந்துடும். உனக்கு நைட்ரிக் ஆசிடில் உனக்கு H வந்துடும். அண்ட் இது ஒரு காமன் ரியாக்ஷன். இதை எழுதுனாலே போகிறோம்.
பட் இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ வித் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா நைட்ரிக் ஆசிட் திருப்பி இந்த ஹெச் கூட ரியாக்ட் ஆச்சுன்னு சொன்னால் ரிடக்ஷன் ப்ராடக்ட் வரும்னு சொன்னேன் இல்லையா. ரிடக்ஷன் ப்ராடக்ட்னா என்ன, இது +5 இருக்குது, இது ரெடியூஸ் ஆச்சுன்னு சொன்னால் NH3க்கு வந்துடும். ஸோ இதில் -3 + H2O வந்துடும். அண்ட் அமோனியா வந்து ஃபர்தராக இட் வில் ரியாக்ட் வித் நைட்ரிக் ஆசிட் டு ஃபார்ம் அமோனியம் நைட்ரேட் வந்துடும். அமோனியம் நைட்ரேட் வந்ததுன்னு சொன்னால் அதை நம்ம தெர்மல் டிகம்போசிஷன் பண்ணோம்னா N2O நம்மளுக்கு வந்துடும். N2O வந்துடும். ஸோ இந்த 3 ஈக்குவேஷனுடைய டோட்டல் தான் வந்து இந்த மெட்டல் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ஷன் கூட உனக்கு வரும். ஸோ அப்போ என்ன வரும், இந்த பக்கம் கேன்சல் பண்ணுன்னா உனக்கு வந்துடும் வாட்டர் மாலிக்யூல், ஹைட்ரஜன், இதெல்லாம் நீ கேன்சல் பண்ணினா யூ கேன்சல் ஆல் தீஸ் திங்ஸ், யூ வில் கெட் த ப்ராடக்ட். ஸோ உனக்கு வந்து என்ன வரும், ஜிங்க் + HNO3, zinc plus HNO3, ammonia cancel ஆகிடும். HNO3 will give you இங்கே வந்து zinc nitrate plus ammonium nitrate plus water. ஸோ வெரி டைல்யூட்டில் வந்து மெக்னீஷியம் அண்ட் மேங்கனீஸ் தான் மெஜாரிட்டியாக ரியாக்ட் ஆகும். கோல்டு டைல்யூட்டில் வந்து மெசென்டில் ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி எல்லா மெட்டலுக்கும் நீ அந்த மாதிரி எழுதிக்கலாம். வேணா நீ யூ கேன் டேக் இட் எஸ் அ ஹோம்ஒர்க்கில் நான் ஜிங்க்குக்கு மட்டும் எழுதியிருக்கேன், நீ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. மெசென்டில்லில் மற்ற எல்லா எலமெண்ட்டுக்கும் போட்டுக்கோ. அந்த இடத்துல மெசென்டில் வித் நைட்ரிக் ஆசிட் போட்டு ப்ராடக்ட்ஸ் என்ன வரும்ன்றதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணேன்னா வந்துடும் உனக்கு. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு பாரு. பிகாஸ் சம்டைம்ஸ் பேலன்ஸ் பண்ணலைன்னா அதுக்கு ½ மார்க் கட் பண்ணிவிடுவாங்க. நானும் கட் பண்ணிவிடுவேன். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லெட்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாஸ்ட் இருக்கு இல்லையா லெட்டு, இந்த லெட்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லெட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், lead will try to give you, if you take lead plus very cold dilute nitric acid எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா லெட்டில் வந்து ஆஸ் யூஷுவல் நைட்ரேட் ஃபார்ம் ஆகிடும். பட் முன்னால் காமிச்ச மாதிரி அமோனியம் நைட்ரேட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பதிலாக இட் வில் ஃபார்ம் NO இதை ஃபார்ம் பண்ணிடும். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸப்ஷன். இதுக்கெல்லாம் வந்து நம்ம லாஜிக்காக இதை ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் ஃபேக்சுவலாக தான் நீ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி எக்ஸப்ஷனாக இருக்கிறத மட்டும் நீ ஃபேக்சுவலாக தான் ஞாபகம் வச்சுக்கணும். லெட் இஸ் அன் எக்ஸப்ஷன். சம்டைம்ஸ் உங்கள் டீச்சர் கொஞ்சம் இவா ஒரு மாதிரியான டீச்சர்னு சொன்னால் அவள் இந்த மாதிரி எக்ஸப்ஷன் ஈக்குவேஷனை கேட்டுடுவா. நீ நார்மலாக பார்த்துட்டு இருந்த ஃப்ளோவில் நீ அதை எழுதும்போது இந்த பை ப்ராடக்ட்டு தப்பாகிடும். நைட்ரேட் எல்லாத்துக்கும் ப்ராடக்டாக வந்துடும், பட் பை ப்ராடக்ட் வந்து தப்பாகிடும். ஸோ அதனால் சில சமயம் ஈக்குவேஷனே தப்பு போட்டுடுவா. சில பேர் ½ மார்க் கொடுப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் அந்த இடத்துல. ஓகே, அடுத்தது வந்து ஹாட் டைல்யூட். ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், ஹாட் டைல்யூட்டுன்னு சொன்னாலும் நைட்ரிக் ஆசிட் வந்து ஹாட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்காது. வெரி டைல்யூட்லேயும் ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ரொம்ப கம்மியாக வர மாதிரி வந்துடும் உனக்கு. வேறு ஹாட் டைல்யூட்டில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அதனால் இதுதான் நான் சொல்கிறது வந்து ஒரு ரூல் கிடையாது, ஒரு சின்ன டிப்ஸு தான் அது. ஸோ இதில் வந்து ஜிங்க்கு கூட மெயினாக ரியாக்ட் ஆகும் இந்த ஹாட் டைல்யூட்டில் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸப்ஷன். உனக்கு எக்ஸப்ஷன் இல்லை, ஒரு நார்மலாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது. ஸோ ஹாட் டைல்யூட்டுன்னு போட்டிருந்தாங்கன்னா நேச்சுரலாக உனக்கு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து நைட்ரேட் ஃபார்ம் ஆகிடும், ஜிங்க் நைட்ரேட் ஃபார்ம் ஆகிடும், ப்ளஸ் நேசன்ட் ஹைட்ரஜன் வந்துடும். நேசன்ட் ஹைட்ரஜன் திருப்பி இட் வில் ரியாக்ட் வித், இதெல்லாம் நீ பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பேலன்ஸ் பண்ணும்போது யூ வில் ஹேவ் அமோனியா, வாட்டர் ப்ளஸ் அமோனியா. நைட்ரிக் ஆசிட் ரிடக்ஷன் ஆச்சுன்னு சொன்னால் அமோனியா தான் உனக்கு ஃபார்ம் ஆக போகிறது. ஸோ அமோனியா ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னால் when ammonia is formed, அமோனியா வந்து திருப்பி நைட்ரிக் ஆசிட் கூட தான் ரியாக்ட் ஆகும். அதை மேலேயே காமிச்சிருக்கேன் நான் உனக்கு. I have shown you here. You have to remember this. அமோனியா வந்து திருப்பி it will react with the nitric acid to form this product. ஸோ நைட்ரிக் ஆசிட் இது கூட ரியாக்ட் ஆகும்போது அமோனியம் நைட்ரேட் ஃபார்ம் ஆகிடும். அண்ட் அமோனியம் நைட்ரேட் ஆன் தெர்மல் டிகம்போசிஷன் ஹாட் டைல்யூட்னு கொடுத்துருக்கா இல்லையா. ஹாட் டைல்யூட்னு கொடுத்துருக்கிறதுனால யூ வில் ஹேவ் தெர்மல் டிகம்போசிஷன் நீங்கள் அண்டர்கோ பண்ணிட்டுனா N2O + H2O. ஸோ இது எல்லாத்தையும் நீ பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ என்ன வரும் உனக்கு, இதுதான் நேசன்ட் ஹைட்ரஜன் கட் ஆகிடும், அமோனியா கட் ஆகிடும்.
அம்மோனியம் நைட்ரேட் கட் ஆகிடும். ஸோ ஃபைனலாக வந்து zinc plus nitric acid gives you zinc nitrate plus N2O plus H2O. So you have to balance this. So balancing is very important. And இல்லைனா அதுக்கு half mark போயிடும் உனக்கு. You have to remember that. Very high third. So அடுத்தது வந்து concentrated nitric acid. ஸோ இதில் வந்து நைட்ரிக் ஆசிட் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே வந்து மெசன்டில் எல்லாம் ரியாக்ட் ஆகும். இதில் மெசன்டில் ரியாக்ட் ஆகும். ப்ராடக்ட் வந்து NO2 தான் உனக்கு ஃபார்ம் ஆகும். NO2 will be the product. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகிறது எல்லாமே வந்துடும். சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்தால் சாம்பிளுக்கு ஒன்று பார்க்கலாம். இஃப் யூ டேக் சே லெட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. லெட்டு பார்த்துட்டோம் ஏற்கனவே. நம்ம ஜிங்க்கும் பார்த்துட்டோம், மெக்னீஷியமும் பார்த்துட்டோம், பிஸ்மத் வேணால் எடுத்துக்கலாம். எந்த எலமெண்ட் எடுத்துட்டேன்னா நல்லா ரியாக்ட் ஆகக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துட்டேன்னா பிஸ்மத் ப்ளஸ் நைட்ரிக் ஆசிட் ஹாட் கான்சன்ட்ரேட்டட் இல்லையா, கான்சன்ட்ரேட்டட் இருக்கிறதுனால இதில் பிஸ்மத் நைட்ரேட் வில் பி த ப்ராடக்ட். வேலன்சி உனக்கு தெரியணும். NPOS and B வேலன்சி 3 அதுக்கு 3 அதை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் NO2 ஃபார்ம் ஆகிடும் ப்ளஸ் H2O ஃபார்ம் ஆகிடும். சிம்பிளாக நீ எழுதிடலாம் இந்த இடத்துல. ஸோ these are all the some method to remember this. I will just quickly take you through this. என்ன நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸில் வந்து நான் மெட்டல்ஸ் கூட நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நான் மெட்டல்ஸ் கூட பண்ணும்போது யூ வில் ஜென்ரலி அதோட ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகும். அண்ட் சிலதுக்கெல்லாம் வந்து ஆசிட் ஃபார்ம் ஆகும். நார்மலாக வந்து நான் மெட்டல்ஸ் கூட பண்ணிட்டேன்னு சொன்னால் ஆசிட் ஃபார்ம் ஆகும். வெறும் இந்த கார்பன் அண்ட் சல்ஃபர் போட்டோம்னா கார்பனில் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஸோ நீ வேணால் இந்த CO2 அண்ட் H2O கம்பைன் பண்ணினா யூ மே கெட் கார்போனிக் ஆசிட் உனக்கு ஃபார்ம் ஆகும். யூ கேன் டேக் திஸ். ஸோ நான் மெட்டல் ப்ளஸ் நைட்ரிக் ஆசிட் போட்டேன்னு சொன்னேன்னா யூ கெட் அது கரஸ்பாண்டிங் நான் மெட்டல்னுடைய ஆக்சி ஆசிட் வந்துடும் உனக்கு. நான் மெட்டல் ஆக்சி ஆசிட் வந்துடும் ப்ளஸ் NO2 வந்துடும் ப்ளஸ் NO2 ப்ளஸ் H2O. ஸோ இந்த ஈக்குவேஷன் நீ ஞாபகம் வச்சுக்கணும். நான் மெட்டல் கூட போடும்போது எந்த மெட்டல் கூட போடுறோன்றதை பொறுத்து PSBC மெசன்டில் H சப்பா கூட போடும்போது வெரி டைல்யூட், கோல்டு டைல்யூட், ஹாட் டைல்யூட், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் 4 கேட்டகரி இருக்குது. அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். மைனஸில் இருக்குன்னா 0க்கு போயிடும், ப்ளஸில் இருக்குன்னா ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆசிடுக்கு கொண்டு வந்துடும். அந்த மாதிரி மற்ற காம்பவுண்டெல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் ஃபெரஸாக இருந்தால் ஃபெரிக் வந்துடும். அதே மாதிரி யூ கேன் டேக் எனி காம்பவுண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சாலிக் ஆசிட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. இஃப் யூ டேக் ஆக்சாலிக் ஆசிட் எடுத்துட்டேன்னா இதில் எப்படி இருக்கும் உனக்கு C2H2O4 வருது இல்லையா. அப்போ என்ன வரும்? -8 +2 +6 +3 வருது. அப்போது இதை வந்து இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நைட்ரிக் ஆசிட் போட்டால் ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். இதை போட்டால் என்ன ஆகும்? ஆக்சிடைஸ் ஆகும். கார்பன் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? +3லேருந்து +4 ஸ்டேட்டுக்கு போகும். +4 ஸ்டேட்டுனா என்ன வரும்? CO2 வந்துடுவாங்க. ஸோ தட் வில் பி த ப்ராடக்ட். அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ரிமெம்பர். எந்த ஸ்டேட்டில் இருக்குன்றதை பார்த்துட்டு அதனுடைய அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஒரு ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு நம்ம அதை எடுத்துன்னு போட்டோம்னா தட் வில் பி த ப்ராடக்டாக உனக்கு வந்துடும் அது. அண்ட் இதை ஞாபகம் வச்சுக்கணும். எந்த நைட்ரிக் ஆசிட் போட்டாலும், நைட்ரிக் ஆசிட் கூட எந்த மெட்டல் போட்டாலும் மெட்டல் நைட்ரேட் வந்துடும். கோல்டோ டைல்யூட்டோ ஹாட்டு எது போட்டாலும் மெட்டல் நைட்ரேட் வில் பி யுவர் ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் வித் நேசன்ட் ஹைட்ரஜன் வந்துடும். அண்ட் நைட்ரிக் ஆசிட் நேசன்ட் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகி இட் வில் ரிலீஸ் ரிடக்ஷன் ப்ராடக்ட். யூஸ்வலாக வந்து NH3 தான் உனக்கு வரும் ப்ளஸ் வாட்டர். அதாவது ரிடக்ஷன் ப்ராடக்ட்டு நீங்கள் போட்டிருக்கிறது வந்து ஹைட்ரஜன் போட்டிருக்கிறதுனால நான் அதை போட்டிருக்கேன். ஸோ திஸ் வில் பி த NH3 ப்ளஸ் H2O வரும். ஃபர்தராக இந்த NH3 மறுபடியும் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி இட் வில் ஃபார்ம் இந்த இடத்துல காமிச்சிருக்க மாதிரி இட் வில் ரியாக்ட் அமோனியம் நைட்ரேட் ஃபார்ம் பண்ணி N2O உனக்கு இதில் ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ நவ் யூ ஹேவ் 4 கேட்டகரிஸ்: வெரி டைல்யூட், கோல்டு டைல்யூட், ஹாட் டைல்யூட், கான்சன்ட்ரேட்டட். ஸோ வெரி டைல்யூட்டில் 2 எலமெண்ட்டு
very dilute வந்து these are the only two metals which will react with very dilute because more reactive categoryல நம்ம வச்சுக்கலாம் magnesium and manganese hydrogen will be liberated. cold diluteல வந்து mesentyl எல்லாமே ரியாக்ட் ஆகும். அதில் lead வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது NO அது ஃபார்ம் பண்ணும், நைட்ரிக் ஆக்சைடு அது ஃபார்ம் பண்ணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். மற்றதெல்லாம் வந்து நார்மலாக இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் இப்படி வரிசையாக எழுதின்னு வந்துடுவாங்க. N2O ஸோ அம்மோனியம் நைட்ரேட்டை நீ ஹீட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். கோல்டில் வந்து உனக்கு ஹீட்டிங் வராது, அதனால தான் ஹாட் டைல்யூட்னு கொடுக்குறோம். ஸோ ஹாட் டைல்யூட் கொடுக்கறதுனால இந்த இடத்துல அம்மோனியம் நைட்ரேட் தான் இதில் ப்ராடக்டாக வரும். ஹாட் டைல்யூட் கொடுக்கும்போது அதே ரியாக்ஷன் தான் வரும், எக்ஸப்ட் லாஸ்ட்டாக இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு ஒன்று இங்கே வரும். அம்மோனியம் நைட்ரேட்டை ஹீட் பண்ணும்போது N2O + H2Oன்னு ஒரு ஸ்டெப்பு வரும். அதில் யூ வில் ஹேவ் திஸ் ப்ராடக்ட் as கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போடும்போது ஆல் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் மெசென்டில் எல்லாமே வந்து ரியாக்ட் ஆகும், மெட்டல் நைட்ரேட் ஃபார்ம் ஆகும், அண்ட் தென் NO2 will be the byproduct. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரியாக்டிவ் மெட்டல்ஸ். மோர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நம்ம இதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து பாசிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பாசிவிட்டி, அதாவது நைட்ரிக் ஆசிட் கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ அயர்ன், குரோமியம், நிக்கல், அலுமினியம் இதெல்லாம் வந்து நார்மல் அதோட ஆக்டிவிட்டியை வந்து தே லூஸ் பண்ணும். தட் இஸ் மெட்டல்ஸ் லைக் அயர்ன், குரோமியம், நிக்கல், அலுமினியம் இதெல்லாம் வந்து they lose their activity. That is called as passivity. So what is passivity? When metals like these are reacted with nitric acid, they lose their activity. எதனால் அது லூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? இதெல்லாம் வந்து நைட்ரிக் ஆசிடில் போடும்போது இது ஆக்சிடைஸ் பண்ணிடுறது இல்லையா? ஆக்சிடைஸ் பண்ணிட்டு போகும்போது ஆக்சைடு ஃபார்ம் ஆகிடும். ஆக்சைடு கோட்டிங் வந்து அந்த மெட்டல் மேலே வந்துடுறதுனால ஸோ த மெட்டல் வில் பி ரெண்டர்டு இன்ஆக்டிவ். ஸோ இந்த மாதிரி ஒரு you will have a oxide coating இந்த மாதிரி மேலே வந்துடும். ஸோ திஸ் ஆக்சைடு கோட்டிங் will make the metal less reactive. சப்போஸ் அலுமினியம் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து this will be அலுமினியம் ஆக்சைடு இங்கே வந்துடும். ஸோ ஃபர்தராக அந்த அலுமினியம் வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ it will form a thin protective layer of the metal oxide on the surface which will prevent it from the further action. That is called as the passivity. Okay, then last வந்து என்ன? சப்பா. லாஸ்ட் வந்து சாப் ஆர் சப்பா. சாப்னா என்ன? காப்பர், மெர்க்குரி, கோல்டு, சில்வர், பிளாட்டினம். ஸோ இதிலெல்லாம் என்ன ஆகும் உனக்கு? இதெல்லாம் வந்து ஹைட்ரஜனை தாண்டி வருது. ஸோ இந்த இடத்துல வந்து உனக்கு என்ன ஆகும்? ஹைட்ரஜன் வந்து உனக்கு லிபரேட் ஆகாது. ஸோ இந்த மெட்டல்ஸ் எல்லாம் வந்து PSBC, மெசென்டில் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ஹைட்ரஜனுக்கு முன்னால் இருக்கிறதுனால நீ இந்த மெட்டல்ஸ் கூடலாம் நைட்ரிக் ஆசிட் போட்டோன்னா என்ன ஆகும்? தே ஆர் ஆல் மோர் ரியாக்டிவ், தேர்ஃபோர் தே வில் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் த நைட்ரிக் ஆசிட். வேறஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸில் ஹைட்ரஜனுக்கு அப்புறமா வர்றதுனால தீஸ் கெனாட் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன். தே காண்ட் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன். ஸோ அதுதான் அந்த கண்டிஷன் நீ ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது சாப்பா கூட ரியாக்ட் ஆகும்போது தே கேனாட் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன்ற பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். பட் நைட்ரிக் ஆசிட் என்ன ஆகும்? அதோட ஆக்சைட்ஸை ரிலீஸ் பண்ணிடும். இன்ஸ்டெட் ஆஃப் ரிலீஸிங் ஹைட்ரஜன், ஆக்சைட்ஸ் வில் பி ரிலீஸ்ட். ஸோ நம்ம எந்த மெட்டல் இந்த சாப்பால் எதை எடுத்துட்டேனாலும் ஸோ உனக்கு என்ன வரும்? இந்த இடத்துல மட்டும் இந்த மெட்டல் இந்த சாப் கூட நம்ம நைட்ரிக் ஆசிட் போடுறோம் அப்படின்னு சொன்னால் மெட்டல் ஆக்சைடு வந்துடும் உனக்கு. மெட்டல் ஆக்சைடு ப்ளஸ் NO2 ஆர் NO ப்ளஸ் H2O வந்துடும் உனக்கு. கான்சன்ட்ரேட்டட் போட்டால் NO2 வரும், டைல்யூட் போட்டால் NO வரும். அண்ட் இந்த மெட்டல் ஆக்சைடு வந்து திஸ் மெட்டல் ஆக்சைடு ஆன் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் வித் HNO3 வில் ஃபார்ம் மெட்டல் நைட்ரேட். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ காப்பர் கூட போடுறேன்னா என்ன ஆகும்? இப்போ டேக் காப்பர் ப்ளஸ் HNO3, இது வந்து லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? காப்பர் ப்ளஸ் நைட்ரிக் ஆசிட் வந்து கான்சன்ட்ரேட்டட் போடுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இது நீ வந்து 3 கேட்டகரியாக வச்சுக்கலாம். நம்ம கான்சன்ட்ரேட்டட் கூட போட்டோம்னா என்ன ஆகும்? நைட்ரிக் ஆசிட் வந்து இட் வில் பிரேக் டவுன் டு ஃபார்ம் H2O ப்ளஸ் NO2 வரும் உனக்கு. H2O ப்ளஸ் NO2 ப்ளஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்துடும். அங்கே வந்து ரெடியூசிங் வந்தது, இங்கே ஆக்சிடைசிங் வருது உனக்கு.
அதுதான் டிஃபரன்ஸ் உனக்கு. பிகாஸ் அதில் ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ் ஆகும், இதில் ஆகாது. இதில் ஆக்சிஜன் டிஸ்பிளேஸ் ஆகிடும் உனக்கு. தேர்ஃபோர் காப்பர் கூட வந்து அந்த நேசன்ட் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகும்போது இட் வில் ஃபார்ம் கிப்ரிக் ஆக்சைடு. நைட்ரிக் ஆசிட் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ன்றதுனால அது கிப்ரிக் ஸ்டேட்டுக்கே அது போயிடும். ஸோ கிப்ரிக் ஆக்சைடை ஃபர்தராக இஃப் யூ ட்ரீட் வித் நைட்ரிக் ஆசிட் கூட போடும்போது யூ வில் ஹேவ் கிப்ரிக் நைட்ரேட் ஃபார்ம் ஆகிடும். கிப்ரிக் நைட்ரேட் ஃபார்ம் ஆகிடும் ப்ளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆகிடும். கிப்ரிக் நைட்ரேட் ப்ளஸ் வாட்டர் வில் பி ஃபார்ம்ட் இன் திஸ். ஸோ இதெல்லாம் ரியாக்ஷன் ஆட் பண்ணேன்னு சொன்னால் நேசன்ட் ஆக்சிஜன் அப்புறம் வேறு என்ன இருக்குது, CuO போயிடும். அதுக்கப்புறம் ஸோ யூ வில் ஹேவ் காப்பர் ப்ளஸ் நைட்ரிக் ஆசிட் பேலன்ஸ் பண்ணிக்கணும். வில் கிவ் யூ CuNO3 twice plus NO2 plus H2O. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். சில்வருக்கும் அதே மாதிரி தான் வரும், மெர்க்குரிக்கும் அதே மாதிரி தான் வரும். ஸோ அதை வேணால் நீ ஹோம்ஒர்க்காக நீ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாது. ஹோம்ஒர்க் வந்து சில்வருக்கு எழுது, மெர்க்குரிக்கு எழுது, இதே ரியாக்ஷனை எழுது. கான்சன்ட்ரேட்டட் போட்டேன்னா வரும். இதே வந்து இப்போ நீ டைல்யூட் போட்டேன்னா, டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் போட்டேன்னு சொன்னால் இதே காப்பர் கூட போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதே தான் ஃபார்ம் ஆகும். பட் ப்ராடக்டில் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் NO2 என்ன வரும் உனக்கு, NO உனக்கு வந்துடும். தட்ஸ் த ப்ராடக்ட். சார் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரும், ஆனால் டைல்யூட் கான்சன்ட்ரேட் போட்டால் NO2 NO வரும். அவ்வளோதான் எல்லாத்துக்கும் அதே தான் வரும். எக்ஸப்ட் உனக்கு இந்த லாஸ்ட் இதில் NO இந்த லெட்டுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். அண்ட் தென் ஜிங்க்கில் வந்து ஹாட் டைல்யூட்டில் ஜிங்க்குக்கு ஒரு வேரியேஷன் இருக்கும். ஹாட் டைல்யூட்டில் ஜிங்க்குக்கு N2O வரும். அப்புறம் இதில் வந்து லெட்டுக்கு வந்து NO வரும். இந்த இடத்துல இதை மட்டும் நீ வச்சுக்கணும். இது ரெண்டு மட்டும் வேரியேஷன் இது. அண்டு எந்த மெட்டல் போடுறாங்கன்னு பார்க்கணும். மெட்டலுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் வரும் உனக்கு. ரியாக்டிவ் மெட்டல் போடும்போது ஒரு ப்ராடக்ட் வரும், ஹைட்ரஜன் பை ப்ராடக்டாக வரும். நீ இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து வெரி டைல்யூட்டுன்னு கொடுக்கும்போது நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெரி டைல்யூட்டுன்னு கொடுக்கும்போது இருக்கணும். கோல்டு டைல்யூட்டுன்னு கொடுத்தனாலன்னு மிச்சதில் எல்லாம் உனக்கு நார்மலாக வந்துடும். வெரி டைல்யூட்டில் மட்டும் ஹைட்ரஜன் வரும் உனக்கு. ஸோ தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஸோ டைல்யூட்டில் போட்டோன்னா உனக்கு NO உனக்கு வெளியில் வரும். அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன, நைட்ரிக் ஆசிட் இதெல்லாம் அதே ரியாக்ஷன் தான் உனக்கு வரும். ஸோ HNO3ல் போட்டேன்னு சொன்னேன்னா என்ன வரும் உனக்கு, H2O. இங்கே என்ன வரும், NO2 வராது, அதுக்கு பதிலாக NO வரும். NO ப்ளஸ் நேசன்ட் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். தென் காப்பர் வந்து நேசன்ட் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி கிப்ரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். கிப்ரிக் ஆக்சைடு அகெயின் ரியாக்ட் வித் நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா கிப்ரிக் நைட்ரேட் உனக்கு ஃபார்ம் ஆகிடும். ப்ளஸ் வாட்டர் உனக்கு ஃபார்ம் ஆகிடும். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணேன்னா நேசன்ட் ஆக்சிஜன் CuO இந்த மாதிரி உனக்கு எல்லாம் வந்துடும். ஸோ வந்துடுதுன்னு சொன்னால் ஃபைனலி யூ வில் ஹேவ் காப்பர் ப்ளஸ் நைட்ரிக் ஆசிட் வில் கிவ் யூ கிப்ரிக் நைட்ரேட். ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போய்டும் ப்ளஸ் H2O. கிப்ரிக் நைட்ரேட் ப்ளஸ் H2O ப்ளஸ் NO. இதை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் யூர். அதே மாதிரி ஹோம்ஒர்க் வந்து யூ கேன் ப்ராக்டிஸ் ரைட்டிங் ஃபார் சில்வர், மெர்க்குரி. ஏன்னா கோல்டு பிளாட்டினம் வந்து ரியாக்ட் ஆகாது. கோல்டு பிளாட்டினம் எதில் ரியாக்ட் ஆகும், கோல்டு பிளாட்டினம் வில் ரியாக்ட் வித் அக்வா ரீஜியா, ராயல் வாட்டர்னு பேர். ரீஜியான ராயல், திஸ் இஸ் கால்ட் அஸ் ராயல் வாட்டர். இது நீ 10th இதுலேயோ படிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல என்ன, 3 parts of hydrochloric acid plus 1 part of nitric acid. This mixture is called as aqua regia. இதில் தான் வந்து உனக்கு எது ரியாக்ட் ஆகும், கோல்டும் பிளாட்டினமும் ரியாக்ட் ஆகும். வேறு எதுலேயும் வந்து ரியாக்ட் ஆகும். கோல்டு வந்து வெரி இனர்ட் மெட்டல், பாசிவ் மெட்டல், ரியாக்டே ஆகாது. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் ரியாக்ட் பண்ணோம்னா என்ன வரும், NOCl ப்ளஸ் H2O ஃபார்ம் ஆகும். NOCl ப்ளஸ் H2O ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் 2Cl, இன்னொரு Cலும் உனக்கு வெளியில் வந்துடும். அண்ட் கோல்டு கூட இது ரியாக்ட் ஆகும்போது, கோல்டு கூட இந்த 3 Cl ரியாக்ட் ஆகும்போது இட் ஃபார்ம்ஸ் கோல்டு குளோரைடு இருக்கும். அதே மாதிரி பிளாட்டினம் கூட இது ரியாக்ட் ஆகும்போது வேலன்சி அண்ட் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஞாபகம் இருக்கும். நீ அதை டி பிளாக் படித்ததுக்கப்புறம் உனக்கு அந்த பிளாட்டினமோட இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் படித்ததுக்கப்புறம் உனக்கு பிளாட்டினம்லாம் உனக்கு ஃபெமிலியரைஸ் ஆகிடும் உனக்கு. அந்த மாதிரி வரும்போது இதை வந்து நம்ம ஃபர்தராக இஃப் யூ ட்ரீட்டட் வித் அனதர் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போட்டோன்னா HAuCl4, auric acid.
ஆரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இதில் வந்து போட்டிருந்தாலும் பிளாட்டினிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். பிளாட்டினிக் ஆசிட் வரும். ஸோ H2PtCl6 கோஆர்டினேஷன் காம்பவுண்டு வரும். பிளாட்டினிக் ஆசிட்ன்றது ஃபார்ம் ஆகும். சும்மா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கும். ஸோ சில ஸ்கூலில் கேட்பாங்க, சில ஸ்கூலில் கேட்க மாட்டாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் உனக்கு இது வரும்.